திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். வாழ்வை பற்றிய தெளிவு உன்னிடம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையை பற்றிய தெளிவை நீயே உன் சொந்த அனுபவங்களால் கற்றுக்கொள். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் என்று காத்திருந்தால் அதை நீ கற்றுக்கொள்ளும் போது அதன் பிறகு வாழ்வதற்கு உன்னிடம் வாழ்க்கையே இருக்காது. கனவு காணுங்கள். கனவுகளில் இருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனைகள் தான் செயல்களாக மாறும். உங்கள் செயல்களே உங்களுக்கான வெற்றியை பெற்றுத்தரும். சாதாரண மனிதன் விழித்திருக்க வேண்டிய நேரத்திலும் தூங்குகிறான். சாதிக்க பிறந்தவன் தூங்க வேண்டிய சமயத்திலும் விழித்து கொண்டிருக்கிறான். உன் இலக்கை அடையும் வரை நீ உன் உறக்கத்தையும் தியாகம் செய்யவில்லை என்றால் வாழ்க்கையில் ஏற்றத்தை காண முடியாது. ஒரு கோடாரி வலுவானதுதான், ஆனால் அதை கொண்டு முடியை கத்தரிக்க முடியாது. ஒரு கத்தரிக்கோள் கூர்மையானதுதான், ஆனால் அதை கொண்டு மரத்தை வெட்ட முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு. ஒருவரில் இருந்து மற்றொருவருக்கு அது மாறுபடும். ஒருபோதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. உன் திறமைகள் வேறு, உன் படைப்பின் காரணம் வேறு என்பதை உணர்ந்து கொள். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட வேண்டுமே தவிர துவண்டு போய் பாதியிலே விழுந்து விடக்கூடாது. துவண்டு போய் விழுந்து கிடந்தால் துன்பங்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். வாழ்க்கை கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டுமல்ல, புரிதல் என்ற சூத்திரமும் உண்டு. அதை புரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கைக்கான விடை உனக்கு சுலபமாக கிடைக்கும். நீ நேரத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கடிகாரத்தை பார். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன்தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாக ஆகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லையென்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மயில் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோரைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணால் பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ வீணாக கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் என்பதை உணர நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன்தான் என்பதை நீ உணர வேண்டும்.
முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள்.